இரக்கமுள்ள ஒரு ஆவியானவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாளில் கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். போகல வருகிற ஆவியானவரே எங்களை கொண்டு போகிற வாகனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று பார்க்கிறோமே. ஆவியானவரே இந்த நாளில் கூட சமீபத்தில் நடந்த அந்த பேருந்து விபத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்குவீராக, கர்த்தர் மனமிறங்குவீராக. விசேஷமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூர இடங்களுக்கு தூர தேசங்களுக்கு போகிற வீட்டை விட்டு போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்குவீராக, கர்த்தர் மனமிறங்குவீராக. ஆவியானவரே ஆவியானவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று பார்க்கிறோமே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களை தூதர்கள் கொண்டு பத்திரமாய் பாதுகாக்கிறீங்களே. அவங்க அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நடந்த அந்த விபத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் மரித்து போயிருக்கிறான்னு பார்க்குறோமே. அவங்க விசேஷமாக எங்கள் தேசத்தை சேர்ந்தவர்கள் அவங்க அந்த விபத்தில் மரித்து போயிருக்காங்கன்னு பார்க்குறோம். 3 தலைமுறையினர் அவங்க மரித்து போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறோமே. கர்த்தர் மனமிறங்குவீராக, கர்த்தர் மனமிறங்குவீராக. அவங்க குடும்பத்தை உங்களால் மட்டும்தான் ஆறுதல் சொல்ல முடியும். அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் மட்டும்தான் ஆவியானவர் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து நீங்கள் மட்டும்தான் அவங்க குடும்பத்துக்கு, கிறிஸ்து இயேசு நீங்கள் மட்டும்தான் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் தர முடியும். அவங்க குடும்பத்தை ஆற்றுங்க, தேற்றுங்க. இறந்து போனவங்க திரும்ப தேசத்துக்கு வர முடியாது. இறந்து போனவங்க கூட தேசத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோமே. கர்த்தர் மனமிறங்குவீராக. அவங்க குடும்பத்தை ஆற்றுங்க, தேற்றுங்க. இப்படிப்பட்ட விபத்துக்கள் இனி நடைபெறாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் அப்படி அவட செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென்.